ஹலோ. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 month மேலே ஆகிடுச்சு. நிறைய பேர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஃப்ளோ வந்து நான் ப்ராப்பராக சொல்லலையான்னு தெரியல. பட் அதை கிளியர் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு 2 செக்லிஸ்ட். ஒரு செக்லிஸ்ட் ஜஸ்ட் 1 page தான் இருக்கும். அந்த 1 pageல என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை கிளியராக கொடுத்துருப்பேன். முக்கியமான விஷயம், எடுத்தோடனே பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் சைடே போகாதீங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதான் நான் கிளியராக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டில் போங்க. எடுத்தோடனே நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாமல் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கே 2 செக்லிஸ்ட் கொடுக்குறேன். ஒன்று வந்து 1 page, இன்னொன்று வந்து ஒரு 9 page இருக்கும். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது சின்ன ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கம்யூனிட்டி உள்ள ஷேர் பண்ணுறேன். இதான் அந்த 1 page செக்லிஸ்ட். இதை நான் உங்களுக்கு கிளியராக இப்போ காட்டுறேன். இது இல்லாமல் ஒரு 9 page செக்லிஸ்ட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து அந்த 9 page செக்லிஸ்ட். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் நான் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் நீஷ் அண்ட் டூ ப்ராடக்ட் ரிசர்ச்னு கொடுத்துருப்பேன். இதில் நீஷ் சூஸ் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதுலேயே வந்து உங்களுக்கு காம்படிட்டர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அது எல்லாமே டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த 1 page. நீங்கள் இந்த ஸ்டெப் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன ஸ்டெப், அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்ன்றதை கிளியராக இதில் போகலாம். இப்போ பாதி பேர் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பாதி பேர் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணிட்டீங்க, ஷாப்பிஃபை ஸ்டோர் டிசைன் பண்ணணும், இல்லை ஆட்ஸ் ரன் பண்ணணும், எந்த ஃப்ளோவில் போகணுன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதே என்ன நீஷ் சூஸ் பண்ண போகிறோம், என்ன ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண போகிறோம் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிங்க. இதுதான் இருக்கிறதுலே ட்ராப் ஷிப்பிங்கில் பெரிய வேலை. மற்றது எல்லாமே சிம்பிளாக முடிச்சிடலாம். நீஷை ஃபைனல் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட், அது அந்த நீஷில் இருக்க சில ப்ராடக்ட்ஸை ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம வேலிடேஷன் ஷீட் வச்சு வேலிடேட் பண்ணுங்கள். இந்த 2 ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு முடிங்க. இதுக்கு தான் அதிகமாக டைம் எடுக்கணும். இந்த டைமை முடிச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்க்கு கையோட காம்படிட்டர் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள். இதையுமே நம்ம தீபாவளிக்கு மாடியூல் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட் ஆகிடுச்சுன்னா அதையும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இதையும் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் ரிசர்ச்சும் பண்ணிட்டீங்க, காம்படிட்டரும் சில காம்படிட்டர் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதோட கிரியேட்டிவ்ஸ் அண்ட் சப்ளையர்ஸை கண்டுபிடிக்கணும் அடுத்த ஸ்டெப். ஸோ கிரியேட்டிவ்ஸ்ன்றது அந்த ப்ராடக்டோட வீடியோஸ், டிஃப்ரெண்ட் வீடியோஸ், நம்ம கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுறது, நம்மளே வந்து பேனர்ஸ், ஃபோட்டோஸ், இதுக்குன்னே ஆஃபர்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணுறது, அதெல்லாமே இந்த ப்ராடக்ட்கான சப்ளையர்ஸ். ஒன்று நம்ம சிஜேலேயே போகலாம், இல்லை அலி எக்ஸ்பிரஸ் போகலாம். அந்த மாதிரி சப்ளையர்ஸை கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷாப்பிஃபை ஸ்டோர் செட்டப். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டோர் செட்டப் வாங்க. ஏன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் இப்போ, ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட என்ன நீஷ்ன்றது ஃபைனலாக இருக்கும், என்ன ப்ராடக்ட்ன்றது ஃபைனலாக இருக்கும். அதை வேலிடேட் பண்ணி காம்படிட்டர், மார்க்கெட் ரிசர்ச், கிரியேட்டிவ், சப்ளைஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஷாப்பிஃபை ஸ்டோர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிராண்டிங் கலரோ, பிராண்டிங் நேமோ உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ டொமைன் வாங்கி ஷாப்பிஃபை ஸ்டோர் செட்டப் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது, அதில் இந்த ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறது, இந்த கிரியேட்டிவ்ஸை ஆட் பண்ணுறது, சப்ளைஸை கனெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே இங்கே பண்ணலாம். ஒன்ஸ் இதுவும் முடிஞ்ச அப்புறம் தான் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். எடுத்தவொடனே பண்ணாதீங்க. பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். முன்னாடி பண்ணுறேன்னா ஓகே, பட் நீங்கள் இதெல்லாம் திருப்பி கண்டினியூ பண்ணுவீங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா சில பேர் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணாமையும் போகலாம். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு லாஸில் தான் போகும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது இந்தியா இல்லை இன்டர்நேஷனல், எங்கே வேணாலும் பண்ணலாம். 2 ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி கிளியர் டாக்ஸ் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஷாப்பிஃபை ஸ்டோரோட URL கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பேமெண்ட் கேட்வேக்கெலாம். ஸோ அதனால இதை முடிச்சுட்டு இதுக்கு போங்க. இதையும் முடிச்சிட்டிங்கன்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே செட்டப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் ஸ்ட்ரைப்போ, யூஎஸில் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைப், இந்தியாவில்னா ரேசர் பே, இந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள்கிட்ட நீஷ் ஃபைனல் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஃபைனல் பண்ணிட்டீங்க, அதை வேலிடேட் பண்ணி காம்படிட்டர், மார்க்கெட், கிரியேட்டிவ், சப்ளைஸ் எல்லாம் ஃபைனல் பண்ண அப்புறம் ஷாப்பிஃபை ஸ்டோர் முடிப்பீங்க. ஷாப்பிஃபை ஸ்டோர் டிசைன் பண்ண அப்புறம் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, நேம், பிராண்டிங்லாம் சூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கு பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒன்ஸ் முடிச்ச அப்புறம் டெஸ்ட் ஆர்டர்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து மெட்டா ஆட்ஸ். இங்கே தான் இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட ப்ராடக்ட்டும் இருக்கும், வெப்சைட்டும் இருக்கும், அதை அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட்டும் இருக்கும், உங்களோட கிரியேட்டிவ்ஸும் இருக்கும், முக்கியமாக மெட்டா ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அகைன் ஒரு டெஸ்ட் ஆர்டர், மெட்டா வச்சு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் ஆர்டர். இது வந்து பேமெண்ட் கேட்வே ஒர்க் ஆகுது, ஒரு டெஸ்ட் ஆர்டர் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டாலாம் ப்ராப்பராக ட்ராக் பண்ணுதான்றதுக்கு ஒரு டெஸ்ட் ஆர்டர் போட்டுட்டு உங்கள் ஆட்ஸை லான்ச் பண்ணுங்கள். இவள் தான் இதில். இதை தாண்டி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, என்னென்ன பண்ணணும், இதை தாண்டி வேறு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குமோன்ட்டு. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பண்ணலாம்.
வெளியே போயிட்டு இப்போ நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, வெளியே போயிட்டு வேறு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இந்த தப்பு எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது வெளியே போய் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாடல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பழைய மாடலே பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் புதுசாக பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாக்ட் ஸ்டெப் இது மட்டும் தான், இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வெளியே லேர்ன் பண்ணுறது நல்ல விஷயம் தான், பட் அதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க, லேர்னிங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. மெத்தட்ஸ்லாம் மாறுது, இப்படி பண்ணுறாங்க, இதை ஃபஸ்ட்டில் பண்ணுறாங்க, அதை ஃபஸ்ட்டில் பண்ணுறாங்க போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை தாண்டி உங்களுக்கு எதாவது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களுமே எனக்கு ஷேர் பண்ணலாம். அது உண்மையாகவே வேல்யூபிளாக இல்லை அதை பண்ண முடியுமான்றது நானுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கோர்ஸில் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு. பட் இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஸ்டெப், இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்கள் லேர்னிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ண அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ இதோட டீட்டெயில் செக்லிஸ்ட்டுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நீஷ் ரிசர்ச் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதில் ஒரு நீஷை சூஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ராடக்ட் வேலிடேஷன், ரிவ்யூஸ் பார்க்குறது, அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லாம் இருக்கா, ஒரு காம்படிட்டிவ் ரிசர்ச் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ்ஸ். ஸோ க்ரியேட்டிவ்ஸில் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் இமேஜஸ், வீடியோஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் வேறு என்ன ஃபோல்டர், ட்ரைவ் லிங்க், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படி மிஸ் பண்ண வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு ஷாப்பிஃபை அக்கௌண்ட், அப்புறம் அதுக்கான தீம்ஸு, பிராண்ட் நேம், லோகோ, ஃபேவிகான், இந்த மாதிரி விஷயம்லாம் செட் பண்ணணும். பேஜஸ் என்னென்ன தேவைப்படும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பேஜுக்கு சப்ளைஸ், இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்றுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஷிப்பிங், ஷாப்பிஃபை ஸ்டோர்லேயே உங்களுக்கு நிறைய இருக்குது. ஷிப்பிங் பாலிசி செட் பண்ணுறது, டெலிவரி டைம், ரீஃபண்ட் பாலிசி, கேஷ் ஆன் டெலிவரி இந்தியாவில் பண்ணுற மாதிரி இருந்தால், அப்புறம் தான் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவுக்கு, யூஎஸ்க்கு, இந்த மாதிரி ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பேமெண்ட் கேட்வே வந்து ரேசர் பே, ஸ்ட்ரைப்பு, இந்தியாவுக்கு, யூஎஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான ஆப்ஸ், இதெல்லாமே மஸ்ட் ஆப்ஸ், லைக் ரிவ்யூஸு, அப்செல் பண்ணுறதுக்கு, ட்ரஸ்ட் பேஜஸ், லைவ் சப்போர்ட், அப்புறம் லோடிங் ஸ்பீட், இதெல்லாம் ஓகே, அதை பார்த்துக்கலாம். மெட்டா ஆட்ஸ் அடுத்தது. ஸோ இதெல்லாமே முடிச்ச அப்புறம் தான் நீங்கள் மார்க்கெட்டிங் வருவீங்க. மார்க்கெட்டிங்கில் அதை நான் வீடியோவில் கிளியராக போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஆர்டர் வந்த அப்புறம் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது, உங்களுக்கு வந்திருக்க ஷாப்பிஃபையோட அனாலிட்டிக்ஸோ இல்லை மெட்டா ஆட்ஸ் அனாலிட்டிக்ஸோ இல்லை இமெயில் மார்க்கெட்டிங்க்கு கிளாவியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட அனாலிட்டிக்ஸ், இதெல்லாம் பார்த்து ரீடார்கெட் பண்ணுறது. இப்போ தேவையான ஆப்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இங்கே கொடுத்துருக்கேன். எடிட்டிங்க்குலாம் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயானதையும் மோஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ், இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த செக்லிஸ்ட்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இந்த செக்லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிக்கிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை இதில் போய் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சிருங்க. ஸோ இப்படி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டான வே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்டெப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டுத்தோட பிடிஎஃப்பும் நான் ரிசோர்ஸஸ் நோஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நோஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரீடைரக்ட் பண்ணியும் போய்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் முடிஞ்சால் பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா Q&Aல கேளுங்க, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பாய்.